ஹலோ டாக்டர் ரவி, என்ன விட தூரம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறவங்கள விட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்க தானே இப்ப அதிகமாயிட்டாங்க. உங்களுக்கே அந்த நிலைமை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் பட்ட பகல்ல என் கிளினிக்குள்ள பூந்து கையில கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போயிட்டான். நீங்க ஒரு டாக்டர், அதுவும் ஏன் ஃபேமிலி டாக்டர், இத்தனை நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் பண்றதா? ஆல்ரெடி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, ரிப்போர்ட்ல அவனை பத்தி என்ன எழுதி கொடுத்திருக்கீங்க? அவனை நான் சரியா பாக்கல, ஆனா அவன் கூட ஒரு நாய் இருக்கும். அது எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். நீங்க சொல்ற ஆளை பத்தி ஏற்கனவே கிரைம் பிரான்ச்சுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் நான் அவனை கண்டுபிடிச்சிடுறேன். தேங்க்யூ நிர்மலா. எங்க புறப்பட்டீங்க? அடையார்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். நானும் அந்த பக்கமா தான் போறேன், வாங்க டிராப் பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்சம் கார் நிறுத்துங்க ரவி. ஸ்டாப். என்ன நிர்மலா? உங்க வீட்டுல ஒருத்தன் திருடிட்டு ஓடினப்போ அவன் மோட்டார் சைக்கிள் பின்னாடி ஒரு நாய் உட்கார்ந்து இருந்ததுன்னு சொன்னீங்களே, அது அந்த நாய் தானே? பாருங்க. அது மாதிரி தான் தெரியுது, ஆனா நிச்சயமா சொல்ல முடியல. வாங்க போய் பார்க்கலாம். We are from Africa. ஆனா நாங்க தமிழ் ஆளுங்க. என் பேரு சிக்குருமா, இது என் பொண்ணு கரிக்குருமா. சாருக்கு ஆப்பிரிக்காவுல மிலிட்டரி ஹோட்டலா? எக்ஸாக்ட்லி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பேரை வச்சுதான். ஆளுதான் ஒரு மாதிரி, ஆனா ரொம்ப புத்திசாலி. இது 10 மாச குழந்தை, இது 11வது மாசம் வெளியே வந்தவன அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கடைக்கு வந்திருக்கிறோம். பையா, ஐயா கவனி, அப்படி போங்க. ஓ தேங்க்யூ. மெதுவாம்மா, மெதுவா. வாங்க இன்ஸ்பெக்டர்மா, என்ன வேணும்? இதுக்கு பில் போடுங்க. இந்தாங்க சார் பில்லு. எங்கப்பா வாச்சு? இங்கதான் சார் வச்சிருந்தேன். இங்க வச்சு எப்படி காணாம போகும்? என்ன ஆச்சரியமா இருக்கு என்னப்பா, என்ன விஷயம்? சார்? இங்க வச்சிருந்த எலக்ட்ரானிக் வாட்ச காணோம் சார். சார் இங்க இருந்து டிரான்சிஸ்டர் காணோம் சார். இங்க இருந்த பாத்திரங்களை காணுச்சே. இங்க இருந்த ஆன்டிக் பொருட்களை காணோம் சார். யாரையும் வெளிவிடாதீங்க, எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். மேடம், திருடனை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இங்க பல பொருள் காணா போயிருக்கு. அதுல ஒண்ணு ஒரு புதுமையான டைம் பீஸ். அது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். அப்படி அடிக்கும் போது திருடன் தானா மாட்டிக்குவான். What happened கரிக்குருமா? ஐயோ, ஆடி ஓடினா புள்ள ஈஸியா பிறக்கும் டாக்டர் சொன்னாரு. அதான் உன்னை வாக்கிங்ல ஷாப்பிங் கூட்டியாந்த. நீ இங்கேயே பெத்து விடுவ போல இருக்குதே. What can you do? புள்ளைய பெத்து விடு. ஐயோ, கையோட போகுது. எல்லாரும் பாத்திர போறாங்க. குழந்தைய பக்கத்துல நர்சிங்ஹோம் இருக்குதா? டாக்டர் நிர்மலா, கொஞ்சம் பார்த்து கூட்டுவாங்க. பார்த்து. டாக்டர் இடியம் என்றதா கவலையில பாத்துக்குவாரு. டாக்ஸி, டாக்ஸி. டிரைவர், அதான் நர்சிங்ஹோம் போப்பா. பார்த்து. அதே டாக்டர். கால் வாங்க ரவி. இவங்களுக்கும் உங்க வீட்டுல திருந்தவனுக்கும் நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கு. வண்டி எடுங்க. ரவி, கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க. போயிட போறாங்க. ஏய் ராமு, எங்க வந்த? போலீஸ், நீங்க ஏன் பயப்படுறீங்க? பொதுவா போலீஸ்னால எல்லாருக்கும் பயந்தானே. தவறு செய்யாதவங்க போலீஸ்க்கு பயப்பட வேண்டிய தேவையில்லையே. பை தி வே, நீங்க டிஸ்கோ டான்சர் ரோசி தானே? ஆமா. இங்க ஒரு நாய் வந்துச்சு, அது எங்க? அது ஓடி போச்சே. ஓஹோ, அது உங்களுது தானே? இல்ல, என்னுடைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள்ல ஒருத்தருக்கு சொந்தமானது. அவரை நான் சந்திக்க முடியுமா? முடியாதே. ஏன்? அவர் என்னோட ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வருவாரு, பாப்பாரு, ரசிப்பாரு. மத்தபடி அவரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது.
அப்போ உங்களோட அடுத்த ப்ரோக்ராம்க்கு அவர் வருவாரா? கண்டிப்பா வருவாரு. அப்ப எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பீங்களா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, அந்த நாய் ரொம்ப புத்திசாலி. அது கடிச்சா எங்க டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்த முறை அந்த ரசிகரை சந்திக்கும் போது நிச்சயமா இதை பத்தி சொல்றேன். உங்க அடுத்த ப்ரோக்ராம் எப்போ? இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. நான் ஃபிக்ஸ் பண்றேன். என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு முக்கியமான விருந்தினரை வரவேற்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதுல உங்க ப்ரோக்ராமையும் வச்சுட்டா நல்ல வரவேற்பு கொடுத்த மாதிரி இருக்கும், நாயும் எங்க கை கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? ஓகே. ஐம் சாரி, உங்க ரிஹர்சல பாதியில டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாரு. பீஜப்பூர் இளவரசி பிந்துமதி தேவி சென்னை வருகை. இளவரசி பிந்துமதி தேவி சென்னை வருகிறார். இவருக்கு ஹோட்டல் தில்புகாரில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. வரவேற்பு நிகழ்ச்சியின் போது டிஸ்கோ டான்சர் ரோசியின் நடனம் நடைபெறும். நடனம் முடிந்ததும் அவர் அணிந்திருக்கும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பறவை சொத்தான வைர நெக்லஸை மியூசியத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். இந்த படத்தில் அவர் அணிந்திருப்பதுதான் அந்த வைர நெக்லஸ். அருமையான நெக்லஸ். அப்பா, இது எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அழகாத்தாமா இருக்கும். நெக்லஸ் மேல உன் கண்ணு விழுந்துச்சு. ஆமாப்பா, சும்மா 5க்கும் 10க்கும் அலையறத விட இந்த மாதிரி பெருசா ஒண்ணு பிளான் பண்ணிட்டா பிரச்சனையே இல்ல பாருங்க. இது மியூசியத்துக்கு போற அன்பளிப்பமா? இது மியூசியத்துக்கு போய் ஜனங்க பார்த்து ஒண்ணு ஆக போறது இல்ல. இது நமக்கு கிடைச்சா எத்தனையோ காரியங்கள் நடக்கும். நல்லா யோசனை பண்ணி செய்யி. இத பாருங்கப்பா, நான் இல்லாதவங்களை கொள்ள அடிக்கல, இருக்கிறவங்க கழுத்துல தான் கை வைக்க போறேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அங்க ரோசியின் நடனம் நடக்க போகுது. அது எனக்கு ரொம்ப சாதகமான சந்தர்ப்பம். மிஸ் நிர்மலா, நெக்லஸ்க்கு பிரமாதமா விளம்பரம் கொடுத்துட்டு இப்படி ஒரு போலி வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, அவன் வராம போயிட்டா? அவன் திருட வரலனாலும் நிச்சயமா ரோசி டான்ஸ் பார்க்க வருவா. அப்ப ரோசி அவனை எனக்கு அறிமுகப்படுத்துவா, அடையாளம் தெரிஞ்சுக்கலாம்.
தொட்டவனை விட்டதில்லை. உன்னை யாரும் தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. இளைஞர் கூட்டமே உன் வசம், உனது ஆட்டமே நவரசம். தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. என்னை யாரும் தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. இளைஞர் கூட்டமே உன் வசம், உனது